Hi friends, welcome to our channel Kutima Novels. So next நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் ஸ்கொயர் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், தட் இஸ் எல் ஸ்கொயர் ஆப்ரேட்டர். எல் ஸ்கொயர் ஆப்ரேட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்எக்ஸ் ஸ்கொயர், எல்ஒய் ஸ்கொயர், எல்இசட் ஸ்கொயர், இந்த மூணுமே கண்டுபிடிச்சா தான் எல் ஸ்கொயர் ஆப்ரேட்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் இன் போலார் கோஆர்டினேட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. எல்எக்ஸ், எல்ஒய், எல்இசட். எல்எக்ஸ் வந்து ஐஹெச் கிராஸ் சைன் பை டோ பை டோ டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா காஸ் பை டோ பை டோ பை, அண்ட் எல்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐஹெச் கிராஸ் மைனஸ் காஸ் பை டோ பை டோ டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா சைன் பை இன்ட்டு டோ பை டோ பை, அண்ட் எல்இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐஹெச் கிராஸ் டோ பை டோ பை. இந்த மூணுமே என்னது அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸ் இன் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ அந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் நம்ம போன வீடியோலேருந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல் ஸ்கொயர் ஆப்ரேட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். எல் ஸ்கொயர் ஆப்ரேட்டர் இஸ் பார்ட் ஆஃப் த ஹாமில்டோனியன் தட் ரிலேட்ஸ் தி ஆங்குலர் கோஆர்டினேட்ஸ். ஓகே, ஸோ எல் ஸ்கொயர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல்ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எல்இசட் ஸ்கொயர். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா எல்எக்ஸ் டாட் எல்எக்ஸ் ப்ளஸ் எல்ஒய் டாட் எல்ஒய் ப்ளஸ் எல்இசட் டாட் எல்இசட். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்எக்ஸ் டாட் எல்எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்எக்ஸுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம்? இவ்வளோ பெரிய டீட்டெயிலாக ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம் இல்லையா. இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம டபுள் த டைம் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதாவது ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எல்எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல்எக்ஸ் டாட் எல்எக்ஸ், எல்எக்ஸ் டாட் எல்எக்ஸ். ஸோ எல்எக்ஸ்க்கு நம்ம என்ன எழுதுறோம்? ஐஹெச் கிராஸ் சைன் பை டோ பை டோ டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா காஸ் பை டோ பை டோ பை. அதே டேர்மை மறுபடியும் எழுதியிருக்கோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திஸ் டேர்ம் இன்ட்டு திஸ் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஸ்கொயர் பை டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ டீட்டா ஸ்கொயர், அண்ட் திஸ் டேர்ம் இன்ட்டு லாஸ்ட் இருக்கிற இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சைன் பை டோ பை டோ டீட்டா, நெக்ஸ்ட்டு காட் டீட்டா காஸ் பை டோ பை டோ பை. இந்த டேர்மையும் அந்த லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு திஸ் டேர்ம் இன்ட்டு திஸ் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா காட் டீட்டா சைன் பை காட் டீட்டா காஸ் பை டோ பை டோ பை, தென் சைன் பை டோ பை டோ டீட்டா ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? காட் டீட்டா காஸ் பை டோ பை டோ பை அண்ட் காட் டீட்டா காஸ் பை டோ பை டோ பை. ஸோ வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இங்கே வெளியே என்ன நடக்குது? ஐ இன்ட்டு ஐ வந்து -1, ஐ ஹெச் கிராஸ் ஸ்கொயர் வெளியே எடுக்கிறோம். ஐ ஸ்கொயர் ஐ இன்ட்டு ஐ வந்து -1, ஹெச் கிராஸ் ஸ்கொயர் வந்து ஸோ மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம் இல்லையா. இங்கே வந்து நம்ம யூவி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா பண்ணணும். யூவி அப்போ யூடிவி மைனஸ் விடியூ, அதுதான் வந்து என்னது ஃபார்முலா. UdV மைனஸ் VdU டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காட் டீட்டாவை பத்திரமா வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அண்ட் இந்த டேர்ம் பத்திரமா வச்சுட்டு இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதுதான் இப்போ நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படியே எழுதிக்கோங்க. சைன் ஸ்கொயர் பை டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் பை வெளியே எடுத்துக்கோங்க. காஸ் பை ஃபஸ்ட்டு காட் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் கொசிகான் ஸ்கொயர் டீட்டா டோ பை டோ பை ப்ளஸ், அதாவது காட் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். காஸ் பை டோ பை டோ பை வந்து அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ காட் டீட்டாவை அப்படியே வச்சுட்டு மிச்ச டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ சைன் பை காஸ் பை காட் டீட்டா அப்படியே வச்சுட்டோம். காஸ் பை ஏன் போட்டிருக்கோம்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா. ஸோ காஸ் பையில் வந்து டீட்டா கிடையாது, அதனால காஸ் பை கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துட்டோம். காட் டீட்டா டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ டீட்டா இன்ட்டு டோ பை ப்ளஸ், ஸோ நெக்ஸ்ட் டேர்முக்கு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேர்மும் யூவி ரூல் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ யூவி ரூல் அப்ளை பண்ணும்போது காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் பை டோ பை டோ டீட்டா காட் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா எப்படி வந்துச்சு? டோ பை டோ பை ஆஃப் சைன் பை. ஸோ சைன் பையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது காஸ் பை, அதனால காட் டீட்டா காஸ் ஸ்கொயர் பை டோ பை டோ டீட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? காட் டீட்டா வந்து அப்படியே வச்சுருக்கோம், ஏன்னா திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பை. ஸோ காட் டீட்டாவில் பை கிடையாது, ஸோ காட் டீட்டாவை அப்படியே வச்சுருக்கோம் கான்ஸ்டன்ட். காஸ் பை அப்படியே வச்சுருக்கோம், அண்ட் சைன் பையும் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக எடுத்துகிட்டு டோ ஸ்கொயர் டோ பை பை டோ டீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா காஸ் பை
cos square theta cos pi minus sin pi dou by dou pi. ஸோ மைனஸ் சைன் பை எப்படி வந்துச்சு, காஸ் பையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் பை வருது. காட் டீட்டாவை அப்படியே வச்சுருக்கோம். ஸோ 2 காட் டீட்டா இருக்குங்க, 2 காட் டீட்டா இருக்குது, அதனால காட் ஸ்கொயர் டீட்டா காஸ் பை மைனஸ் காஸ் பையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் பை டோ பை டோ பை. ஸோ இங்கே வந்து காஸ் பையன் அப்படியே தான் வச்சுருப்போம். ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் பை டோ ஸ்கொயர் பை டோ பை ஸ்கொயர். ஸோ யூவி ரூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூ ஹாவ் டு சீன் அதாவது 2 டேர்ம்ஸ் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ எந்த 2 டேர்ம்ஸ் சேமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட் இது ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. சைன் ஸ்கொயர் பை டோ ஸ்கொயர் பை டோ டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டோ ஸ்கொயர் டோ பை டோ டீட்டா டோ பை இருக்கு இல்லையா, இந்த டேர்ம்ஸ் வந்து சேமாக இருக்கும். காஸ் பை காட் டீட்டா சைன் பை. ஸோ அதனால் 2 போட்டு எழுதுகிறோம். 2 sin pi cos pi cot theta dou square divided by dou pi into dou theta plus next cot theta cos square pi dou square divided by dou pi square. இந்த term last term எழுதிருக்கோம். cot square theta cos square pi dou square divided by dou pi square plus cot theta cos square pi dou by dou theta. இந்த term எழுதிருக்கோம். cot theta cos square pi dou by dou theta மைனஸ் இந்த டோ பை டோ பை இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து டேர்ம்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். காட் ஸ்கொயர் டீட்டா காஸ் பை, அதாவது சைன் பை காஸ் பை அப்படியே இருக்கு. சைன் பை காஸ் பை, இந்த கொசிகன் ஸ்கொயர் டீட்டாவும் காட் ஸ்கொயர் டீட்டாவும் தான் வேறு டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம எப்படி எழுதிருக்கோம் அப்படின்னா, காமனாக எடுத்து எழுதிருக்கோம். சைன் பை காஸ் பை cosecant square theta plus cot square theta dou by dou pi எழுதிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ly is equal to, ஸோ இதுதான் வந்து lx, இந்த டேர்ம் தான் lx. ly ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது அதே மாதிரி மைனஸ் h கிராஸ் ஸ்கொயர் நமக்கு ly வந்து கிடச்சிருக்கு. எப்படின்னு எழுதிக்கோங்க. cos square pi dou square by dou theta square plus cot square theta sin square pi dou square by dou pi square minus 2 into 2 sin pi cos pi cot theta dou square divided by dou theta dou pi plus cot theta sin square pi dou by dou theta plus sin pi cos pi cosecant square theta plus cot square theta dou by dou pi. இது வந்து ly ஸ்கொயருக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன். ஸோ இதுவும் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக வரும். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், தனியாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி lz ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் i h கிராஸ் டோ பை டோ பை minus i h cross dou by dou pi substitute பண்ணால் i square h cross square, so minus h cross square dou by dou pi square rho square by dou pi square. இது வந்து LZ square. இதை மூணையுமே நம்ம என்ன சொல்கிறோம், L ஸ்கொயருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் L ஸ்கொயர் ஆப்ரேட்டர். ஓகே, சப்ஸ்டியூட்டிங் LX ஸ்கொயர் ப்ளஸ் LY ஸ்கொயர் ப்ளஸ் LZ ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். L ஸ்கொயர் is equal to minus h cross square. எல்லாத்துலேயும் minus h cross square நமக்கு காமனாக இருக்குது. ஸோ minus h cross square நம்ம வந்து காமனாக எழுதிட்டு நம்ம எது செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு டேர்மையும் பொறுமையாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு LX ஸ்கொயருக்கு பொறுமையாக உட்காந்து எழுதுனீங்கன்னா sin square pi dou square divided by dou theta square plus 2 sin pi cos pi cot theta dou square divided by dou theta dou pi plus cot theta cos square pi dou by dou theta. Next cot square theta cos square pi dou square by dou pi square minus sin pi cos pi cosecant square theta plus cot square theta dou by dou pi plus இது வந்து lx உரிய ஈக்குவேஷன் plus ly க்கு எழுதணும். cos square pi dou by dou theta square plus cot theta square cot square theta sin square pi dou square divided by dou pi square minus 2 sin pi cos pi cot theta dou square divided by dou theta dou pi minus plus cot theta sin square pi dou square divided by dou theta plus sin pi cos pi cosecant square theta plus cot square theta dou by dou theta. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் இந்த டேர்ம் மைனஸில் இருக்குது, இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டேர்ம் மைனஸில் இருக்குது, இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம
கேன்சல் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணிட்டு ப்ளஸ் எல்இசட்டுக்கு சேர்த்து எழுதிக்கோங்க டோ ஸ்கொயர் பை டோ பை ஸ்கொயர். ஓகே, ஸோ கேன்சல் பண்ண 4 டேர்ம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிறத நம்ம எழுதுகிறோம். மிச்சம் இருக்கிறத நம்ம எழுதுறோம்னா என்ன வருது? எல் ஸ்கொயர் ஸ்கொயர் மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பை. அது வந்து 1 டோ ஸ்கொயர் பை டோ டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காட் டீட்டா காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை. அதுவும் என்னது? 1 டோ பை டோ டீட்டா. ஓகேவா? காமனாக எடுத்து எழுதும்போது நமக்கு சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் பை எல்லாம் நமக்கு அடிஷனில் வருது. ஸோ அடிஷன் வரும்போது நமக்கு அது ஆன்சர் 1. ஸோ காட் ஸ்கொயர் டீட்டா காமனாக எடுத்தோம்னா அதுவும் காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை வருது. அதுவும் ஆன்சர் 1 டோ ஸ்கொயர் பை டோ பை ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ பை ஸ்கொயர். ஸோ மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ் என்ன வருது? மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் டோ பை டோ டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காட் டீட்டா டோ பை டோ டீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1 டோ ஸ்கொயர் பை டோ பை ஸ்கொயர். இதில் வந்து நம்ம டோ ஸ்கொயர் பை டோ பை ஸ்கொயரை நம்ம காமனாக எடுத்தோம்னா காட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1 வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டிவைட் பை சைன் டீட்டா காஸ் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா காட் டீட்டா வந்து காஸ் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா டோ பை டோ டீட்டா ப்ளஸ் 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ பை ஸ்கொயர். அதாவது காட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1 வந்து கொசிகன் ஸ்கொயர் டீட்டா, அதை வந்து நம்ம 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ எல் ஸ்கொயர் ஸ்கொயர் மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா டோ பை டோ டீட்டா ப்ளஸ் 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா டோ ஸ்கொயர் பை டோ பை ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ் எழுதணும் அப்படின்னா மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் 1 பை சைன் டீட்டா டோ பை டோ டீட்டா சைன் டீட்டா டோ பை டோ டீட்டா நம்ம காமனாக எடுத்துகிட்டு அதாவது இதில் வந்து 1 பை சைன் டீட்டா இந்த டேர்ம்ஸில் வந்து 1 பை சைன் டீட்டா நம்ம வெளியே எடுத்து டோ பை டோ டீட்டா 1 பை சைன் டீட்டா வெளியே எடுத்தோம் அப்படின்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது சைன் டீட்டா கேன்சல் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து டோ ஸ்கொயர் பை டோ டீட்டா ஸ்கொயர் வரும். தென் காஸ் டீட்டா உள்ளே போகும்போது காஸ் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா டோ பை டோ டீட்டா வரும். ஓகேவா? ஸோ அதனால் இதை காமனாக எடுத்துருக்கோம் ப்ளஸ் 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா டோ ஸ்கொயர் பை டோ பை ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு எல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ எல் ஸ்கொயர் ஸ்கொயர் மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் 1 பை சைன் டீட்டா டோ பை டோ டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா டோ பை டோ டீட்டா ப்ளஸ் 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா டோ ஸ்கொயர் பை டோ பை ஸ்கொயர். இதுதான் எல் ஸ்கொயர் ஆப்ரேட்டர். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நமக்கு டிஆர்பியில் கேட்பாங்க. இதுக்கப்புறம் இன்னும் இதை வச்சு நம்ம நிறையா சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. தேங்க்யூ.